ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜனனி ஆக்சுவலி கோலிவுட்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து இதில் 173க்கான அறிவிப்பு வந்து ஒரு வீடியோவாக கமல் சார் ரிலீஸ் பண்ணார் அவருடைய கம்பெனி சார்பாக. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டில்ஸ் தான் பார்த்துருந்தோம். 2 பேரும் அந்த கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நினச்சேன் என்ன ஃபங்க்ஷன் இது, லைக் எப்போ மீட் பண்ணாங்கன்னு. இப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னே தான் புரிஞ்சிருச்சு. பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலாக 2 பேருக்குமே ஒரு ஸ்பெஷலான, ஏன்னா இவருக்கு இவருடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய நண்பரோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட், பலவரோட கனவு 2 பேருக்குமே, ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய 50வது வருடம், அதில் அவருடைய 50 வருட நண்பரோட சேர்ந்து படம் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் அது. கண்டிப்பாக லைக் ஒரே, அதாவது டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ நாள் கொண்டு வரதுங்கிறது இண்டஸ்ட்ரியா இல்லை, அப்படி அது அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்க. 2 பட் ஒரே இண்டஸ்ட்ரியில அண்ட் காம்படிட்டரா இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்ல வந்தேன். பாப் முழுசா கேளுங்க, பேசவே விட மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. பாப் வந்து கோ ஆங்கரை பேச விட மாட்டேங்கிறாரு. பேசுங்க ஜெனி. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த அதுக்கு முன்னாடி விட்ட அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 Kings 1 Kingdom. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அது என்னன்னா, இதே ரஜினி சார் இருந்தா கண்டிப்பா இந்த 2 Kings அப்படிங்கிறது வந்திருக்குமா. அவர் எப்பவுமே ரொம்ப ஹம்பிளா அந்த இதெல்லாம் போட விட மாட்டாரு. ஸோ எனக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்றதுனால இதை போட்டது செமையா இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக கமல் சார் வந்து அதுவும் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ரஜினி சாருக்கான அந்த ஐகானிக் அந்த டைட்டில் கார்டு போட்டு, அது கோல்டு கலரில் போட்டு தலைவர் 173. அது வந்து ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க எல்லாரும். அவங்க எப்படி இருக்காங்க, கமல் சார் ரஜினி சார் வந்து தலைவர்னு சொல்கிறாரு. 170 தலைவர் 173 அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது சம்திங் ஸ்பெஷல் இல்லை. ஏன்னா ஃபேன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் பெரிய ஆட்களும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பத்திரிகையாளரை திட்டுறதுக்காக போட்டாங்க. ஸோ அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ரஜினி 173 போட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட அவரை நிறையா திட்டிருக்கோம். அப்போ நீ ரஜினின்னு போடுற, கமல் சாரே தலைவர்னு போடுறாருன்னு சொல்லி போட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி 2 நண்பர்களுக்கான அந்த நட்பு அங்கே வெளிப்படுது இல்லை. ஸ்பெஷல் வீடியோ தான் அது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ். அந்த வீடியோவாக பார்க்கும்போது நமக்கு ஃபோட்டோ தான் பார்த்தோம். ஆனால் பாப் வந்து இந்த வீடியோக்கே ஒரு மியூசிக் இருந்தது பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. அது யார் பண்ணது, ஏதாவது கிரெடிட்ஸ் இன்னும் கொடுக்கல அவங்க. ஐ மீன் தெரிய வரல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சி சாரோடைய டீம் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது அடுத்த கேள்வி. கமல் சார் டீமாகவும் இருக்கலாம், ஏன்னா அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே. ஆனால் அவர் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி மியூசிக் டைரக்டர் யார் இருக்கா? அவர் ரொம்ப வருஷம் ராஜா சார் கூட தான் ட்ராவல் பண்ணார். இப்போ மற்ற மியூசிக் டைரக்டர்ஸும் கூப்பிட்டுருக்காரு. ஸோ நமக்கு இப்போ வரைக்கும் அது தெரில, அது ஹிடனாக தான் இருக்குது. யாரும் ரிவீல் பண்ணல, வெளியவும் தெரில. எஸ், ஸோ அதுதான் நான் கேட்க வந்தேன். இது வந்து சுந்தர் சார் டீம் தான், நம்ம யாருன்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க வாய்ப்பு. ஆமாம், இல்லை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லாம் நமக்கு ஒரு கெஸ்ஸிங்கே இல்லையே. ஸோ என்ன யாரா இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டோட மியூசிக் டைரக்டர் தான் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவரோட படங்கள்ல, சுந்தர்சி அவர்களோட படங்கள்ல சாங்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் சாங் இருக்கும், ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. ஸோ பார்க்கலாம், அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லை, ஹிப்ஹாப்புக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் தான் கண்டிப்பாக. அப்படியா? இன்னும் போ அப்படி சொல்லிட்டீங்க பொசுக்குன்னு. இல்லை, ஒரு ஃப்ளேவர் புதுசாக நமக்கு கிடைக்கல. வேற யார் இருக்கா சொல்லுங்க? ரஹ்மானும் தலைவரும் நிறையா ஒர்க் பண்ணிட்டாங்க. அவர் உள்ள வந்தாலும் ஓகே, ரஹ்மான் சார் சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு கேப்புக்கு அப்புறமா 2.0 அப்புறமா வேற அதுக்கப்புறம் ரஜினி சார் அந்த ஒரு ஹைப்பை ஹேண்டில் பண்ணுற மாதிரி யார் இருக்கா சொல்லுங்க? இது வந்து டைரக்டர் டிசிஷன் தான். சுந்தர்சி சார் அவர் கம்ஃபர்டபுளாக அப்படி ஒரு ஆளை தான் கூப்பிட போகிறாரு. ஸோ நமக்கு தெரியல. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஹிப்ஹாப் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற யார் இருந்தாலும் டக்குன்னு வரவும் மாட்டாங்க. ஓகே, நம்ம நிறைய நீங்கள் சொல்லுங்கள். சந்தோஷ் நாராயணன் சூப்பராக தான் இருக்கும். சனாவோட நல்லா இருக்கும். எஸ், அவர் பின்னிருப்பார். அப்படி பின்னி படல் எடுத்துருப்பாரு. இது கபாலியா இருக்கட்டும், காலாவா இருக்கட்டும், அந்த மாசுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்லாம் காலால சூப்பராக இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஸ்பெஷல் தான். சாங்ஸ் பிஜிஎம் ரெண்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரேர். சில பேர் யுவன் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப யுவன் வேணாம். யுவன் வந்து வேணான்னா கோச்சுக்காதீங்க. யுவன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இது வந்து என்னுடைய கருத்து. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு வந்து சந்தோஷ் ஃபஸ்ட்டு சந்தோஷ் வச்சுக்கலாம். என்ன இல்லை ஜெனி? கண்டிப்பாக என்னோட சாய்ஸ் ஃபஸ்ட்டு சந்தோஷ். அதுக்கப்புறம் வந்து ஹிப்ஹாப் வச்சுக்கலாம். வேற யார் இருக்கா?
இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் எல்லாம் சாய் அபியங்கர் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. சாய் வந்து இதுலயே திணறாப்ல, கருப்பு அதெல்லாம் முடிச்சு வரட்டும். இல்ல கண்டிப்பா அவரால் இது ஹேண்டில் பண்ண முடியாதுதான் நானும் நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து இப்போ நீங்க சொன்ன அப்புறம் சனாதான், மாத்திக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மெச்சூரிட்டி, அந்த கரெக்டா ஹேண்டில் பண்றது இல்ல. சனாவோட பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை, எந்த மாதிரி படமா இருந்தாலும் சரி. ஆமா, ஸோ அது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி டைரக்டர்ஸ் டிசிஷனாக தான் இருக்கும். ஏன்னா படம் யாரை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற விஷயமும் இருக்கு, ஸ்டோரி எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம், நம்ம அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னால நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கோல்டில் வருது லெட்டர்ஸு. அது ஜஸ்ட்டு ஒரு அழகுக்காக யூஸ் பண்ணாங்களா, இல்லை படத்தோட கான்டென்ட்டுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு புள்ளி வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. அது ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி கோல்டு லெட்டர்ஸ் போடுறாங்க. சும்மா போடணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரியல, ஐம் ஜஸ்ட் லிங்கிங். இல்லை இப்போ வர இந்த கூலிக்கு அப்புறம் நான் வந்து இதை வன்மையாக டீகோட் பண்ற மாதிரி இல்லை. நம்ம எதுக்கு தேவை டீகோட் பண்ணிட்டு கண்டிப்பா டீகோட் பண்ணி ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்ட காரணத்தினால் இந்த மாதிரி நான் டீகோட் பண்றதுலயும் ஆர்வம் காட்டுறதுல நேர படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க, ப்ராப்ளம் போஸ்டர் ஏதாவது விடுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஆமாப்பா. ஓகே. ஸோ அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து இது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருக்கு. ஐ திங்க் ரஜினி சார் ஆல்ரெடி இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவரோட படங்கள்ல. ஸோ அவருக்கு அது ஒரு பெரிய மாற்றம் இல்லை. பட் மற்றவங்களுக்கு வந்து இது திணிக்கிற மாதிரி இருக்கு. இது ஏன் திடீர்னு இப்படி ஒரு உண்மை ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங் நிறைய விஷயங்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க. ஒன்று, பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி, ஹிந்தி மாதிரியே. ஏன்னா லாங் ரன் தியேட்டரில் வேணும். ஏன்னா இப்போ வந்து 4 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணிடலாம். அது வந்து கோவிட்ல பண்ணது. இப்போ அதை பிரேக் பண்ணி 8 வீக்ஸ் கம்பல்சரி தியேட்டர் ரன் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிட் லெவலில் இருக்கிறவங்கலாம், விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஆட்கள்லாம் 6 வாரத்துக்கு அப்புறம், புது நடிகர்கள் அப்புறம் சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து 4 வாரத்தில் ரிலீஸ் பண்ணலாம். இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் மேட்ரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ரஜினி சார் ஆரம்பிச்சு ரஜினி, அஜித், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார், ரஜினிக்கு அப்புறம் கமல் சாரே வரும். ரஜினி சார், கமல் சார், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், அப்புறம் தனுஷ், சிம்பு, விஷால் வரைக்கும். விஷால் எப்படி உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அவர் தலைவராக இருக்கார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. ஆனால் அவர் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்காருன்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, நானும் பொறுப்பாக உள்ள, நான் சம்பளம் வாங்கலப்பா, நானே இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக உள்ள வரேன்னு சொல்லி நம்ம அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிறது கேட்குறது ரைட்டு தான். இது வந்து எப்போ தளபதி சமயத்திலேயே ஒரு இஷ்யூ ஆகி அப்போ தான் உழைப்பாளியில் வந்து ரஜினி சாருக்கு ரெட் கார்டு அந்த சமயத்தில் போட்டு, ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து சம்பளமாக வாங்கிக்கல. இந்த பிரச்சனைனால டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கிக்கிட்டார். ஒரு பகுதி ஒரு 30-40% சம்பளமாக வாங்கிக்கிட்டு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவுக்கான ரைட்ஸை வாங்கிக்கிட்டார். அதில் வர்ற அது லாபமாக இருந்தது நஷ்டமானாலும் சரி அவர் தான் சாரும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சம்பளமாக கொடுக்க முடியாதுங்கிறத அப்போ யோசிச்சார். முத்து சமயத்தில் மொத்த டிஸ்ட்ரிபியூஷன் அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. படம் ரிலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை சொல்லியிருப்பார் இந்த விஷயம். நீங்கள் வந்து தெளிவாக அந்த கணக்கை என்கிட்ட காட்டுங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா வரதை எனக்கு கொடுக்க வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் என்கிட்ட காட்டுங்க, எனக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நானும் உண்மையாக இருப்பேன், நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். இப்படிலாம் சொன்னாருங்க. அம்மா கெத்து ஒரு கிங்கு மாதிரி. அப்போ அப்படிதான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்லியிருப்பார், ரஜினி சார் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொன்னார். அப்புறம் இப்போ மாறி போச்சு. இப்போயும் ரஜினி சார் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ மற்ற நடிகர்களுக்கு இது வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. ப்ளஸ் இதில் கண்ட்ரோல் பண்ணுறது சரியானு எனக்கு தெரில. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரௌட் புல்லிங்னா அந்த டாப்பில் இருக்கிறது 3 நடிகர்கள் தான், ரஜினி சார், அஜித், விஜய். இவங்களுக்கு அடுத்து கமல் சார் இருக்கார். ஆனால் இந்த 3 பேருக்கு இருக்கிற மாதிரி க்ரௌட் புல்லிங் வந்து மற்ற நடிகர்களுக்கு இப்போ வரைக்கும் இல்லைங்க. அந்த படம் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணாலே அந்த மொதல் 3-4 நாட்கள் சண்டே வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து இந்த 3 நடிகர்கள் தான், அதை ஒத்துக்கணும். அப்படிங்கும்போது இப்போ ஒருத்தர் போயிட்டார். இப்போ அஜித் சாரை வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வாங்கணும்னு சொன்னால் அதை எப்படின்னு எனக்கு தெரியும். இது வந்து ஒரு தனிநபர் உரிமை இல்லை, அவருக்கு வந்து அவர் மார்க்கெட் வேல்யூ தெரியுது. அந்த வேல்யூ தெரிஞ்சு தான் ஒரு ப்ரொடியூசர் வந்து சம்பளம் தராரு. அந்த சம்பளம் கொடுக்கறதுனால அவருக்கு லாபமும் வருது இல்லை, அதனால தான் தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் இப்படி எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. தானாக நடக்கிறது ஓகே, பாலிவுட்டில் அப்படி தான் நடக்குது. எல்லாரும் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. சல்லு பாய், ஷாருக் கான்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க ஷேரிங் தான், அது கேட்கவே வேணாம். அமீர் கானும் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் தான் நடிக்கிறாரு. இது தாண்டி நடிக்கிறதுன்னா அக்ஷய்குமார் மட்டும் தான் சம்பளம் வாங்கி நடிக்கிறாரு.
பட் பிரபாஸ்லாம் ரெவன்யூ ஷேருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இப்படி தான் நடிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒத்து வருமானு தெரில. ஆனால் பாப் இது இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற மொழி படங்களை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி கேட்குறோம். அங்கே இருக்க ஹீரோஸ் வந்து ரெவன்யூ ஷேரிங்கில் வராங்க, கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் அந்த பட்ஜெட்டை மேக்கிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அது ஒரு பெரிய ஹிட் ஆகி அது அவங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு மாற்றம் ஏற்படும்ல. நல்ல விஷயம்தான். இப்போ அதே மற்ற மொழிகளில் எல்லா நடிகர் ரெவன்யூ ஷேரில் வர்றது இல்லைல்ல, அது வந்து எல்லாருக்குமான ஒரு ரூல்ஸை போடவே முடியாது. அப்போது அதில் ஒரு சில நடிகர்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நான் ரெவன்யூ ஷேரில் வரேன்னு வராங்க, அவங்க ஹிட்டு கொடுக்குறாங்க, பேன் ஹிட்டு. அந்த மாதிரி விருப்பப்பட்டு வர்றவங்கள தானே பண்ணணும். நீங்கள் முடக்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டு அது கொஞ்சம் அதிரடியாக படலையா? பட் எல்லாம் ஏற்றுட்டாங்கன்னா நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல, இது வந்து ஆரோக்கியமான விஷயம். பட் ரூல்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஓகே. அண்ட் இப்போ அடுத்தபடியாக இந்த ஆன்லைன் டிக்கெட்ஸ் அதை பற்றின விஷயம், அது நல்ல விஷயம் தான். அது வந்து கவர்மெண்ட்டே கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரைவேட்டாக இருக்கும்போது அது ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அது கவர்மெண்ட் சைடு போச்சுன்னா ஒன்று எவ்வளோ டிக்கெட் சேல் ஆகுதுன்னு தெளிவாக கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ டேக்ஸ் ஈஸியாக எல்லாருக்குமே கன்வே ஆகும். ஒரு படத்தோட என்ன வருமானங்கிறது தெளிவாக தெரிய வரும். அந்த எக்ஸ்ட்ரா போகிற காசை கம்மி பண்ணலாம். ப்ளஸ் இந்தியாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் டேக்ஸ் பேயிங்கில் முக்கியமான பிஸ்னஸ் இது. ஸோ இதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரது நல்ல விஷயம் தான், அது நல்ல விஷயம் தான். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பட் அகெயின் இது வந்து மற்றவங்க உடனே ஏற்றுப்பாங்களாங்கிறது. இப்போ நான் இது ஒன்று சொன்னேன், இப்போ இவ்வளோ கண்ட்ரோல் போடுறாங்கல்ல பாலிவுட்டில் இருக்கிற மாதிரி இப்போ எல்லா நடிகளும் ப்ரொடியூசர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? இப்போ அஜித் சாருக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்குறாரு, சேலரியாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அஜித் சார் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த ப்ரொடியூசர் பண்ணுறா பார்த்தீங்களா, அவர் கோ ப்ரொடியூசராக இன்வெஸ்டராக உள்ள வராரு. அப்போ அஜித் சார் வந்து அவர் என்ன காசு இருக்குன்னு எடுத்துக்கிட்டு படத்தை இவர் பேரில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு சம்பளம் பின்னாடி போகுது, அவ்வளோதான். இது நீங்கள் எப்படி இதை வந்து ப்ராக்டிக்கலாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற. இப்போ அவர் தான் ப்ரொடியூசர், காசு போட்டவர் கோ ப்ரொடியூசராக உள்ளே இருப்பார். அஜித் சார் அவர் என்ன சேலரி, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அஜித் சார் சொல்லி அந்த குறிப்பிட்ட நடிகர் வந்து அவருக்கு ஏற்ற சேலரி எடுத்துப்பாரு. ஏற்கனவே ஏகே பற்றி ஏகப்பட்ட அவருக்கே தெரியாமல் நிறைய பொருள் வருது. இல்லைண்ணா ஆக்சுவலாக பார்க்கணும் புரியுண்ணா, ஜஸ்ட் ஒரு நடிகர் இப்படி பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஸோ அவர் இன்வெஸ்டாக உள்ள கூப்பிட்டு எது வேணால் பண்ணலாம். அதனால் இது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங்கில் நிறையா சண்டை சச்சரவுகள் போச்சு போல இருக்கு. நிறையா ஆர்கியூமெண்ட்டு சில பாயிண்ட்ஸு செட் ஆகும் சொல்லி அங்கேயே ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. சரி பார்க்கலாம், நீங்கள் சொன்னது தான் ரைட். என்னன்னா இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நடிகர் சங்கம் மற்றவங்கள்லாம் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நடக்கும்போது அதை பற்றி பேசுவோம். அதில் நடப்பா போயிட்டோம்.